இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபின்னா ஒரு ஈஸியான டேஸ்டியான பனீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான். 2 டொமேட்டோ நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 20 cashews, ஒரு பே லீஃப், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சோம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், இந்த சைஸில் நான் ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் 200 grams பன்னீர், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பட்டர் அண்ட் கார்னிஷிங்க்கு கஸ்தூரி மேத்தி. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி கேஷ்யூவையும் டொமேட்டோவையும் நம்ம வந்து ஒரு 10 minutes பாயில் பண்ணலாம். நம்ம இந்த 2 டொமேட்டோ போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு. எனக்கு வந்து இந்த வேகத்துலேயே வந்து நல்லா ஸ்கின், அந்த டொமேட்டோட ஸ்கின் வந்து நல்லா பீல் பண்ணி வந்துருச்சு. ஸோ நான் அதை வந்து எடுத்து போட்டுட்டேன். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் இது ஆறணும். இது ஆறினதுக்கப்புறமா இதையும் நம்ம வந்து இந்த இஞ்சியும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஸோ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தக்காளியும் இந்த கேஷ்யூஸ் அண்ட் நான் இந்த இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ வந்து நான் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டரை போட்டுக்கலாம். இதெல்லாம் உருகினோடனே நம்ம இந்த பட்டர் உருகிடுச்சு. நம்ம இதை போட்டுக்கலாம். அண்டு உங்கள் கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். இப்போ இந்த கரம் மசாலாவை இப்போ போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த பன்னீரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ண நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சுகரையும் உப்பையும் நம்ம போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆகணும். ஸோ இந்த உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து கார்னிஷிங்க்கு வந்து கஸ்தூரி மேத்தி போடுறேன். உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைனா யூ கேன் ஆட் கொரியாண்டர் லீவ்ஸ்.
ஹோம்மேட் ஈஸி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ இன்னைக்கு வந்து நான் பூரியோட டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ பன்னீர் நல்லா வந்திருக்கு பாருங்க. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குக் வித் கவ்யா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.